சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். முன்னாடி வீடியோவில் ஆனமலை மாசாணி அம்மனுடைய 2 வரலாறுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அம்மனுடைய 3வது வரலாறு மற்றும் கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க அழகான ஊர். ஊருடைய சிறப்பே மாசாணி அம்மன் தாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் மிகவும் பழமையான 10 போர்வாள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சுமார் 4500 வருடங்களுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரீகத்துக்கு முற்பட்டதா சொல்றாங்க தொல்லியல் துறை. 3வது வரலாறுங்க. ஆனைமலையில நன்னன்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகுந்த சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுத்து, மன்னா நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டீனா உனக்கு பல சக்திகள் கிடைக்கும், அதோட கொட்டைய ஆத்துல எரிஞ்சிருன்னு சொல்றாரு. அந்த மாங்கனி சுவைக்கு அடிமையான அரசனும் முனிவர் பேச்சை கேட்கவே இல்லை. கொட்டைய அவனோட அரண்மனை தோட்டத்திலேயே நட்டு வச்சிடறான். நாட்கள் போக போக மரம் முழுமையா வளர்ச்சி அடையுது. ஆனா அதுல ஒரு பூவோ கனியோ கூட மரத்துல வளரல. என்ன பண்றதுன்னு தெரியாத மன்னன் ஆட்களை அனுப்பி முனிவரை அழைச்சிட்டு வர சொல்றான். முனிவரும் வந்து, மன்னா நீ மிகப்பெரிய தவற செஞ்சிட்ட, இந்த ஒரு மரத்துல ஒரு கனி மட்டும்தான் வரும்னு, என்னதான் இது உள்நாட்டில் வளர்ந்த மரம்னாலும் இதுல வர கனிய வேறு நாட்டு கன்னி பெண் தான் சாப்பிடுவா. அவ சாதாரண பெண் இல்லைனும் தெய்வ சக்தி நிறைந்த பெண்ணும், அவளால தான் உனக்கு மரணம்னு முனிவர் மன்னனை எச்சரிக்கிறாரு. முனிவர் சொன்னது போலயே மரத்துல ஒரே ஒரு மாங்கனி வளருது. இத கொஞ்சம் கூட கேட்காத மன்னன் அந்த கனிய அவன்தான் சாப்பிடணும்னு 24 மணி நேரமும் அந்த மரத்துக்கு காவல் வச்சு வேறு யார் அதை பறிச்சாலும் மரண தண்டனை அளிக்கப்படும்னு அறிவிக்கிறான். அதே சமயத்துல ஒரு நாட்டுல கரிமேஸ்வரன்னு யானை வியாபாரி வாழ்ந்து வரான். வியாபாரத்துக்காக ஆனமலையை நோக்கி கரிமேஸ்வரனும் அவன் கூட தாரகன் மற்றும் அவனோட மகள் தாரணி வந்தாங்க. அங்க ஒரு வீட்டில் தங்குனாங்க. நாட்கள் செல்ல செல்ல தாரணியும் அங்க இருந்த அக்கம் பக்கம் பெண்களும் ஆனமலை ஆற்றுக்கு நீராட போனாங்க. ஆற்றங்கரையில மன்னர் வச்ச மரமும் பக்கத்திலேயே இருந்துச்சு. மாமரத்துல இருந்த மாங்கனி தானாகவே விழுந்து தாரணியை நோக்கி வந்தது. இவளும் பொன்னிறமான ஈர்க்கப்பட்ட மாம்பழத்தால அழகில மயங்கி அதை சுவைத்து விட்டாள். இந்த விஷயம் மன்னன் செவிக்கு சென்று விட்டது. சித்தர் சொன்னது போலவே நடந்துருச்சு. வேற நாட்டு பெண் தான் இந்த மாங்கனியை சாப்பிடுவான்னு, அவளால தான் மன்னனுக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு மறந்து கடும் கோபம் கொண்ட மன்னன் தாரணியையும் அவன் தந்தையையும் கைது பண்ணி அழைச்சிட்டு வர காவலாளிகளுக்கு உத்தரவிடுறான். தாரணி மன்னன் கிட்ட, மன்னா நாங்க ஊருக்கு புதுசு, எங்களுக்கு முரசு அறிவிச்சு தண்டூரா போட்டு இந்த கனியை யாரும் உண்ணக்கூடாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு, மாங்கனிக்காக கொலை கூடவா பண்ணுவாங்கன்னு மன்னன் கிட்ட உயிர் பிச்சை கேட்டு நிற்கிறான். மன்னனும் கொஞ்சம் கூட செவி சாய்க்காம தாரணியை கொலைக்கணத்துக்கு அனுப்புறான். இதனால கோபம் கொண்ட தாரணியோ, மன்னா நான் செத்தாலும் திரும்ப சக்தியா மாறுவேன், என கொல்ல செஞ்ச காரணத்துக்காக உன்னோட நாடும் இனமும் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லி உயிர் விடுறாங்க. தாரணியோட உடலை அவ தந்தை கிட்ட தர்றாங்க. தந்தையும் தாரணி உடலை பெற்றுக்கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மண்ணால் உருவம் செஞ்சு வழிபடுறாங்க. மாங்கனி அம்மன்னு பெயர் பெற்று நாளடைவில் மாசாணி அம்மனாக மாறி ஊரையே காக்கிற மாசாணி தாயா உருவெடுக்கிறாங்க. 3 வரலாறுன்னு சொல்றாங்க. இது எப்படியோ மக்கள் மனசுல கேட்கறதெல்லாம் தர தாயா காவல் தெய்வமா உலகம் முழுக்கவும் போற்றப்படுறாங்க. நீதியை காக்கும் அம்மன்னு சொல்றாங்க. தீராத குடும்ப பிரச்சனை, மனக்குறை, நம்பிக்கை துரோகம், பொருள்களை களவு கொடுத்தல், பகைன்னு வருத்தத்தோட வரும் பக்தர்களுக்கு
கோவில் மண்டபத்தில் இருக்கிற நீதிக்கல்லுல பக்தர்கள் அவங்க கையாலேயே மிளகாயை அரைச்சு கல்லுல பூசி மனமுருகி வேண்டுறாங்க. மாசாணித்தாய் பக்தர்கள் வேண்ட விஷயத்தை பண்ணி தருவாங்கன்னு பக்தர்கள் முழுசா நம்புறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதும் 90 நாள் கழிச்சு அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாட்டி நன்றி கடனை தீக்கிறாங்க. நீதி மட்டும் இல்லாம பல்வேறு வேண்டுதலுக்காகவும் கோயில் முன்னாடி இருக்கிற மரத்துல மஞ்சள் பூசி எலும்பச்சம்பளத்தை தொங்க விட்டு வழிபாடு செய்யறாங்க. மாசாணித்தாய் எல்லாத்தையும் பார்த்துக்கு வாங்குற நம்பிக்கையில போறாங்க. பக்தர்களோட துயர் துடைச்சு அவங்கள காப்பாத்துற முதன்மை கடவுளா திகழ்கிறாங்க மாசாணி. தன் சன்னதிக்கு வந்து யார் வேண்டினாலும் அவங்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறார் மாசாணித்தாய். அது போலவே ஏதாச்சும் மனக்குறை இருந்தா துண்டு சீட்ல நம்ம கோரிக்கைகளை எழுதி அம்மன் கையில கட்டி விட்டா அந்த கோரிக்கையும் நிறைவேறுன்னு சொல்றாங்க. கோயிலோட முக்கிய திருவிழாவான குண்டம் திருவிழாவை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 18 நாள் பண்டிகைங்க. முதல் நாள் கொடியேற்றம் தொடங்கி மங்களவாத்தியம் முழங்க கொடிமரத்தில் சிங்க வாகனம் பொறித்த மஞ்சள் நிற கொடி கட்டப்படும். முக்கிய வீதிகள் வழியா கொடிமரத்தை ஊர்தாரர்கள் தோளில் சுமந்து கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. மங்களவாத்தியம் முழங்க கொடி ஏற்றப்படும். ஒவ்வொரு தடவையும் கொடியேற்றும் போது கருடர்கள் கொடிமரத்தை வட்டமிடுவாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து பக்தர்களும் மாசாணித்தாயே மாசாணித்தாயேன்னு மனம் உருகி கோஷம் எழுப்பி தரிசனம் பண்ணுவாங்க. எல்லாருனாலையும் சாதாரணமா பூக்குள் இறங்கிட முடியாதுங்க. முறையா விரதம் இருந்து தூய்மையான உள்ளத்தால இருக்கிறவங்கனால மட்டுமே தான் இறங்க முடியும். குண்டம் இறங்குறதுக்கு முதல் நாள் மாசாணித்தாய்க்கு மயான பூஜை பண்ணுவாங்க. அம்மன் திருவீதி விழா முடிஞ்சு அம்மனுக்கு திருத்தேரில் எழுந்தருளி இருக்கும் போது இரவு 10 மணிக்கு பூக்குண்டம் இரவு முழுவதும் வளர்க்கப்படும். அடுத்த நாள் காலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்குவாங்க. முழு மனசோட அன்னைக்கு விரதம் இருந்து வர பக்தர்களுக்கு உண்மையாலுமே பூக்கல்ல நடக்க மாதிரி இருக்கும்னு பக்தர்கள் சாட்சி சொல்றாங்க. கடைசி நாள் மஞ்சள் நீராடு அபிஷேகம்னு திருவிழா நிறைவேறும். மாசாணி அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி, சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய், பிசாசு பிடிச்சவங்க ஒரு முறை அன்னையை வந்து வணங்குனா அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும்னு மாசாணி அம்மன் வரலாறு சொல்லுதுங்க. மாசாணி அம்மன் வரலாற சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம சாம்ராட் ஆன்மீக சேனல் வழியா ஆன்மீக விஷயங்களையும் ஆலயங்களோட சிறப்பு வரலாறுகளையும் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். சேனலை மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.